அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஇன் வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீனி இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து கேள்வி எங்கே பதில் எங்கே என்ற அந்த நிகழ்ச்சியை திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான பதில்களையும் அதனுடைய விரிவுரையையும் விளக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இந்த தொடர்ச்சியான நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிறோம். அல்லாஹுடைய மார்க்க அறிவை பெற்றுக்கொள்வதை பொறுத்தவரை நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மன் சலக்க தரீக்கன் எல் தமிசுஹு ஃபீஹி இல்மன். யார் ஒருவர் ஒரு பாதையில் அல்லாஹுடைய மார்க்க கல்வியை நோக்கி பயணிக்கிறாரோ, சஹ்ஹலல்லாஹு தரீக்கன் இலல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பாதையை அல்லாஹ் இலகுபடுத்துகிறான். நீங்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வீர்களே ஆனால் அது நீங்கள் சொர்க்கத்தை அடைவதை போன்றது என்று மார்க்கம் சொல்கிறது. இப்போ மார்க்க கல்வி என்றாலே ஒரு பாட புத்தகங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு நோட்டு புத்தகங்கள் பேனாவை எடுத்து ஆசிரியர் சொல்ல அரபியினுடைய இலக்கணங்களோடு கற்றுக்கொண்டால் தான் அது மார்க்க கல்வி என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்க கல்வி எந்த நிலையில் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஒருவர் தொடர்ச்சியாக பயான் கேட்டுக்கிட்டே இருக்கிறார், அது மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது. எப்போதும் பயான் கேட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டு வேலைகளையோ வியாபார ஸ்தலங்களையோ நகர்த்தி கொண்டிருக்கிறார், பயான் கேட்கிறார் என்றால் அவர் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அதே போன்று ஒருவர் அதிகமான புத்தகங்களை தமிழ் வழியிலான மார்க்கம் சார்ந்த புத்தகங்களை எடுத்து படிக்கிறார் என்றால் அவர் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார். ஒரு கேள்வியை அடிப்படையாக வைத்து அவர் குர்ஆன் ஹதீஸை ஒருவர் தேடுகிறார் என்றால் அவர் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எந்த சஹாபியுமே கிராமர் அடிப்படையில மார்க்கத்தை கத்துக்கல. இங்க வாங்க, முதல்ல சொற்றொடர் இலக்கணத்தை கற்றுக்கொள்ளணும், அப்புறம் என்னன்னா சொல் இலக்கணத்தை கத்துக்கணும், அதுக்கு ஏராளமான சட்டத்திட்டம் இருக்கு, நகும்பாங்க சர்ஃபும்பாங்க, அதையெல்லாம் படிக்கணும், அதையெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தான் நீங்க இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் பாடம் நடத்தல. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எப்படி மார்க்கத்தை கத்து கொடுத்தாங்க? அல்லாஹ் இப்படி சொர்க்கத்தை பத்தி சொல்றான், நரகத்தை பத்தி சொல்றான், கபரை பத்தி சொல்றான், ஆதம் நபியை பத்தி சொல்றான், நூஹ் நபியை பத்தி சொல்றான்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தானோ அதை நபிகளார் மக்களுக்கு புரிகிற விதத்தில் எடுத்து சொன்னார்கள். இவ்வளவுதான் மார்க்க கல்வி. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு துறை சார்ந்த ஒரு தலைப்பு சார்ந்த செய்திகள் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் அந்த விஷயத்தில் மார்க்கத்தில் தேர்ச்சி பெற்றவர். தொழுகை எடுத்துக்கங்களேன், எனக்கு தொழுகையில டாப் டு பாட்டம் தெரியும். எப்படி தக்பீர் கட்டணும், என்ன ஓதணும், எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சுஜூது செய்யணும், என்னென்ன துவாக்களை சொல்லணும், ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறாங்க, எனக்கு அந்த செய்திகள் தெரியும்னா நீங்கள் தொழுகை சார்ந்த விஷயத்தில் அந்த ஃபிக்குகளில் நீங்கள் மார்க்க அறிஞர் தான். அவ்வளவுதான். மார்க்கத்தை கற்றுக்கொள்வது என்பது ஒரு சிரமமான ஒரு காரியம் கிடையாது என்பதை தெளிவுபடுத்துவதற்குத்தான் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதனால் மகத்துவம் வாய்ந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சபை என்பதை உணர்ந்து கேட்கப்படுகிற கேள்விகளை அதற்கான பதில்களை அளியுங்கள். கொடுக்கப்படுகிற விளக்கம் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்படுமையானால் அந்த விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பம் செய்கிறோம். சென்ற வாரம் வரை 17 கேள்விகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இப்ப இன்னைக்கு 18வது கேள்வி ஆண்களுக்கு. வானவர்கள் பார்த்து வெட்கப்படும் நபித்தோழர் யார்? அவங்க கை தூக்குனாங்க, நீங்க தூக்கிருக்கலாம். சரி, ஓகே. உஸ்மான். எந்த உஸ்மான்? உஸ்மான் பின் அஃபான். உஸ்மான் பின் மதூன் இல்ல. சரி, இந்த உஸ்மான் பின் அஃபான் யார்? ரசூலுல்லாஹ்வுக்கு மருமகன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பல உஸ்மான் இருந்தாங்க. அதுல ஒரு உஸ்மான் யாருன்னா உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அவர்கள். சொர்க்கவாசிகள் 10ல் ஒருவர், 3வது இடத்துல உள்ளவர். நம்ம சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் பார்த்தோம், துன் நூரைன் என்று பட்ட பேர் அழைக்கப்பட்ட நபித்தோழர் இந்த உஸ்மான் தான். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகள்கள் ருக்கையா, உம்மு குல்சும் என்ற 2 மகள்களை ஒருவர் மரணம் பெறும் ஒருவர் என்ற விதத்தில் நபி இந்த உஸ்மான் திருமணம் முடித்ததனால் 2 ஒளியை உடையவர் என்ற பட்டம் சூட்டப்பட்டவர்.
இந்த உஸ்மான் ரதியல்லான் அவர்களைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவரை பார்த்து வானவர் வெட்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த சிறப்பு, என்ன காரணம் என்று கேட்டால் அந்த ஹதீஸ் தெரியுமா? சொல்லுங்க. சரியான பதில். ரசூலுல்லாஹ் ஒரு முறை வீட்டில் படுத்து கிடக்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில், அதாவது அவங்க வீடுனா ரசூலுல்லாஹ் ஆயிஷாவுக்கு என்று கொடுத்த அந்த அறையில். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கீழாடை வந்து சற்று விலகி, தொடை சிறிய அளவில் தெரிகிற மாதிரி அந்த ஆடை விலகி இருக்கு. அபூபக்கர் ரதியல்லாஹு அவங்க நபியல்லாருடைய மாமனார் ஒரு புறம், நண்பர் மிக நெருங்கிய தோழர் ஒரு புறம். அவங்க உள்ள வர அனுமதி கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கறாங்க. உள்ள வராங்க, சில விஷயங்களை பற்றி பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் தன் ஆடையெல்லாம் சரி பண்ணல, அப்படி இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண் தானே அப்படிங்கறனால அவங்க போறாங்க. பிறகு உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹு அவங்க வராங்க. அவங்களோடும் அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் புறப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு யார் வராங்கன்னா, உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அவர்கள், நபிகளாருடைய மருமகன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி துன்னூரைன் என்ற பட்ட பேர் அழைக்கப்பட்ட இந்த நபி தோழர் வராங்க. ரசூலுல்லாஹ் உடனே என்ன பண்றாங்கன்னா, ஆடையை சரி செய்து கொள்கிறார்கள். அப்படி சரி செய்த உடனே இது ஆயிஷா நாயகி பார்க்கறாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஆயிஷா நாயகி கேட்கறாங்க, என் தந்தை வந்தாரு, நீங்க ஆடையை சரி பண்ணல. உமர் ரதியல்லாஹு அவங்க வந்தாங்க, நீங்க ஆடையை சரி பண்ணல. உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க வந்திருக்கும் போது மட்டும் நீங்கள் ஆடையை சரி பண்றீங்களா? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா? இல்ல முதல்ல நான் 2 பேருக்கு கவனிக்கல, இவருக்கு தான் கவனிச்சேன்னா அது வேற, அப்படி எதுவும் காரணமா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குதா என்ற விதத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உஸ்மானை கண்டு வானவர்கள் வெட்கப்படுகிறார்கள். வானவர்கள் வெட்கப்படுகிற அளவிற்கு வெட்க உணர்வு கொண்டவர் இவர். அதனால நான் இவர் விஷயத்திலும் வெட்க உணர்வோடு என்ன செய்யற, அந்த ஆடையை சரி செய்து கொள்கிறேன். இதுல பல மார்க்க சட்டங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். முதல்ல வெட்கம்னா என்ன அப்படிங்கிறது இந்த செய்தியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். வெட்கம் என்பது ஈமானினுடைய ஒரு கிளை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கம் என்பது ஈமான் என்ற அந்த பெரும் மரத்தில் அதனுடைய கிளைகளில் ஒரு கிளை என்னது, வெட்கம் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருவன்ட்ட வெட்கம் இல்லைன்னா அவன் ஈமானில் முழுமை இல்லை. ஒருவன்ட்ட வெட்கம் இல்லைன்னா என்ன கிடையாது, அவன் ஈமானில் முழுமை பெறவில்லை. முன்னாடி உள்ள இறை தூதர்கள் சொல்லி இருக்கிறாங்க, நீ வெட்கப்படாவிட்டால் நீ என்ன காரியத்தினாலும் செஞ்சுக்கப்போ, உனக்கு வெட்கமே இல்லையே, இதுக்கப்புறம் உன்ட்ட என்னத்த ஹலாலு ஹராமுன்னு பேச, எதனாலும் செய். ஏன்னா வெட்கம் மட்டும்தான் ஒருவனை தீமையை விட்டு தடுக்கும் என்ற விதத்தில் முன் சென்ற இறை தூதர்கள் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு அன்சாரி நபர் தன்னுடைய சகோதரன் அதிகமா வெட்கப்படுறார். எதுக்கெடுத்தாலும் கூச்சப்பட்டுக்கிட்டே இருக்கிறார், ஒரு காரியம் பண்ண மாட்டேக்கார். அதை செய்ய கூச்சம். ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்க்கும் போது அவர் வெட்கப்பட்டா நியாயம், பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அல்லது ஒரு ஆணை பார்க்கும் போது ஒரு பெண்ணுக்கு வெட்கம் வரும், ஆண்கள் சபையில நம்ம எப்படி போறது, அது வேற. எதுக்கெடுத்தாலும் கூச்சப்பட்டா, ஆண்கள் சபையில ஆண்கள் கூச்சப்படுறாங்க, பெண்கள் சபையிலே பெண்கள் கூச்சப்படுறாங்க, சம்பந்தம் இல்லாம வெட்கப்படுறாங்க என்று அந்த வெட்கப்படுவதை கண்டிக்கிறார் ஒரு சகோதரர். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அப்படி கண்டிக்காதீங்க. அவர்கிட்ட வெட்கம் மிகுதியாக இருக்குன்னா அது எதனுடைய அடிப்படை, ஈமானினுடைய கிளைதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் இப்படி சொல்லணும், வெட்கத்தை ஏன் ஈமானோட இணைச்சு பேசணும் அப்படின்னா, உங்கள்ட்ட வெட்கம் இருக்கிற வரை உங்கள்ட்ட பாவம் கூடி வராது. இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து என்னன்னா, யாருக்கு வெட்க உணர்வு அத்து போகுதுன்னா அவன் எல்லா பாவத்தையும் செய்யற இடத்துக்கு வந்துருவான், எவனுக்கு பயப்பட மாட்டான். இன்னைக்கு அதனுடைய விளைவு தான் வந்து விபச்சாரத்தை பகிரங்கப்படுத்துகிறார்கள், காதலை பகிரங்கப்படுத்துகிறார்கள், ஓரினை சேர்க்கை பகிரங்கமாக நடக்கிறது. பல ஒழுக்கங்கட்ட காரியம் சமுதாயத்தில் தலை தூக்க என்ன காரணம் தெரியுமா, வெக்கம் கட்டு போயிட்டான். அவனுக்கு கொஞ்சம் வெக்கம் இருந்தா வாயை திறந்து சொல்லுவானா, சொல்ல மாட்டான். ஒரு காலத்துல எந்த அளவுக்குன்னா, செய்த ஒரு சிறு காரியம் பிழை ஆயிட்டுனா வாயை திறக்க மாட்டாங்க. நம்மள என்ன நினைப்பாங்க, இவ்வளவு நாள் ஊர் உலகத்தை எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த மதிப்பு அவனை சில பாவத்தை செய்ய விடாது, செய்த பாவத்தை வெளிக்கொண்டு வராது, அவனை நல்லவனாக கண்ணியமானவனாக வாழ வைக்கும். இன்னைக்கு சமுதாயம் எப்படி தலைகீழாக மாறிவிட்டது என்றால், யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன, உண்மையில அது கரெக்ட் தான், யாரு நினைக்கிறவங்க வாழ வேண்டியது இல்லை, அது நல்லதுக்கு மட்டும்தான். கெட்டதுக்கு பிறர் ஏதாவது நினைப்பாங்களோ என்ற ஒரு எண்ணம், அந்த சிந்தனை தான் நம்மை ஓரளவுக்கு நல்லவனாக வாழ வைக்கும். அதனால வெட்க உணர்வை இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. அதில்
சஹாபாக்களில் அதிகமாக வெட்கப்படக்கூடியவர் இந்த உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள். எதுக்கெடுத்தாலும் வெட்கப்படுவாங்க. அந்த வெட்கம்னா என்ன அர்த்தம்? கூச்சப்படுவது. அதை செய்ய இதை செய்ய அப்படி எல்லாத்துக்கும் ஒரு கூச்ச உணர்வு. ஆனால் எல்லாத்துக்கும் இருக்குங்கிறனால மார்க்க பிடிமானத்தில் கூச்சப்பட மாட்டார். உஸ்மான் ரதியல்லாஹு எதில் கூச்சப்பட மாட்டாங்க. ஐயோ போர் தொடுக்கணுமா வெக்கமா இருக்குதே அதெல்லாம் கிடையாது. மார்க்கம்னா அதுல வேற ஃபேஸ். அதை தவிர்த்து மற்ற எல்லா காரியத்திலும் வெக்க உணர்வு அவர்கிட்ட அதிகமா இருக்கும். ஒரு மேலாடை திறந்து கொண்டு ஆண்கள் இருந்தா மார்க்கத்தில் என்ன கிடையாது, தவறோ பிழையோ கிடையாது. ஆனா அவர் இருக்க மாட்டார். அவர் என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டார். எல்லா நேரத்திலும் ஆண்களாகவே இருந்தாலும் சரி வெட்க உணர்வோடு நடந்து கொள்வார் என்ற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அந்த வானவர்களே பார்த்து வெட்கப்படுகிற அளவிற்கு வெட்க உணர்வு கொண்டதனால் நம்மகிட்ட நம்மளும் அப்படித்தான் இருக்கணும். ஒருத்தர் வராரு அதிகமா வெட்கப்படுறாரு, நம்முடைய சூழ்நிலைகளை அதுக்கேற்ற மாதிரி அமைச்சுக்கணும். டக்குன்னு ரசூலா பார்த்துட்டு அவர் தலையை குனிறாரு அப்படின்னா அப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி அமைந்து கொள்ளணுமா இல்லையா என்பதற்காக தன்னுடைய ஆடையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சரி செய்து கொள்கிறார்கள் என்பதை அந்த ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி, பெண்களுக்கு எந்த அடிமை பெண்ணிடம் கணவனிடம் இணைந்து வாழும்படி நபிகளார் கருத்து சொன்னார்கள்? பரீரா. சரி, யாருடைய அடிமை பெண்? சரி, அவங்க கணவர் பேரு கொஞ்சம் சத்தமா. சரி, சம்பவம் என்னன்னு சொல்லிருங்க. அதாவது பரீரா என்ற ஒரு அடிமை பெண். யாருக்கு அடிமைனா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு அடிமை பெண். அவங்களுக்கு முன்னாடி வேற ஒருத்தங்கள்ட்ட அடிமையா இருந்தாங்க. பிறகு அவங்க ஆயிஷாவுக்கு அடிமையா வராங்க. ஆயிஷா நாயகி சம்பந்தமா ஒரு அவதூறு வழக்கு வருமே. அப்ப பரீரா கிட்ட போய் ரசூல்லா ஒரு சஜஷன் கேட்பாங்க. ஆயிஷாவை நீ பார்த்திருக்கியம்மா, அவங்க தானே உனக்கு எஜமானியம்மா, அவங்க எப்படி நடவடிக்கை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்பதான் பரீரா என்ன சொல்லுவாங்க, மாவை குழப்பி வச்சுட்டு அந்த மாவை பாதுகாக்க கூட தெரியாமல் தூங்கி விட்டு ஆட்டுக்கு இரையாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அப்பாவி பெண்மணி ஆயிஷா. ஆயிஷா தப்பு பண்ணாங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு மாவை கூட பாதுகாக்க தெரியாது. அப்ப அப்படி ஒரு பெண் வந்தாங்கன்னா தப்பு செஞ்சா லேசில மாட்டிக்குவாங்க. அதாவது ஒரு வெடுசுட்டி கிடையாது, வெகுளித்தனம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன தப்புனாலும் தெரிஞ்சிடும். நல்ல ஒரு புத்தி கூர்மையோடு இருப்பாங்கல்ல, வெகுளித்தனம் இல்லாம கிரிமினல் புத்தி, அவன்லாம் செய்யற தப்ப அப்படி மறைச்சிட்டு போயிருவான். ஆயிஷாட்ட அந்த கிரிமினல் புத்தி கிடையாது, வெகுளித்தனம் அப்படின்னு பரீரா தான் அந்த சான்றை சொல்லுவாங்க. ஹதீஸை பார்க்க முடியுது. இந்த பரீரா அடிமையாக இருக்கும்போது இவருக்கு திருமணமாகி மார்க் அடிப்படையில் இன்னொரு அடிமை ஆணை கல்யாணம் முடிச்சு நல்ல முறையில் உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகுறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு விடுதலை செய்யறாங்க பரீராவை. அப்படி விடுதலை செய்த பிறகு அடிமையாக இருந்து விடுதலை ஆனவர்கள் திருமண பந்தத்தை தொடரவும் செய்யலாம், அதை முறித்துக் கொள்ளலாம். இது அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சட்டம். அடிமைகளுக்கு அல்லாஹ் கொடுத்த சட்டம் என்ன? நீங்க அடிமையா இருக்கும்போது ஒரு ஆளை நிர்பந்தத்தில் கல்யாணம் முடிச்சிருப்பீங்க. நிர்பந்தங்கிறது இல்ல, ஏதாவது ஒரு போக்கிட வேணும்ல, அதுக்கு கல்யாணம் முடிச்சிருப்பீங்க. இப்ப விடுதலை ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பினால் அவர் கூட சேர்ந்து வாழலாம், விரும்பினா என்ன செய்யலாம், நீங்க பிரிஞ்சு போகலாம். இது உங்களுக்கான சட்டம் என்று மார்க்கம் சொல்லுது. அப்ப பரீரா என்ன பண்றாங்க, நமக்கு தான் அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டாங்க, நம்ம இதுக்கு சேர்ந்து வாழணும். அல்லாஹ் கொடுத்த அனுமதிக்கு அப்புறம் நமக்கு கஷ்டம் கிடையாது, நான் இவரோடு சேர்ந்து வாழ்வதாக இல்லைன்னு பிரிஞ்சு தான் வாழ்க்கை பார்த்துக்கிறேன் போயிட்டாங்க. இந்த கணவர் என்ன பண்றாரு, அந்த மனைவியோடு வாழ்ந்த அந்த ஏக்கம் காதல் அவரை பின்தொடர வைக்குது. மறுபடியும் கெஞ்சுறாரு ஒவ்வொரு இடமா, ஏமா நம்ம சேர்ந்து வாழ்வோமா, நம்ம சேர்ந்து இருப்போம் அப்படிங்கிறார். இவங்களுக்கு விருப்பமே இல்லை. ஒரு நபர்கிட்ட நம்ம புஷ் பண்ணவும் முடியாது இல்ல. ஆனா இவர் வாழ்ந்ததனுடைய அந்த அனுபவத்தை அடிப்படையா வைத்து இந்த பெண் நம்ம இழந்துடக்கூடாது, இவர் மேல எந்த குற்றமும் கிடையாது, அந்த அம்மா குற்றம்னு சொல்லவும் இல்லை. இல்ல என் கணவர்கிட்ட அது பிரச்சனை இது பிரச்சனை, அவர் அடிச்சாரு குடும்பத்தினர் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் எனக்கு கொடுத்த அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் விரும்பினதான் நான் செய்வேன், நான் சேர்ந்து வாழ மாட்டேன்ட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த நடவடிக்கை எல்லாம் பாக்குறாங்க. அவர் ரொம்ப ஏக்கமா இருக்கிறார், இந்த அம்மா விடாப்படியா இருக்குது. அப்ப யாராவது விட்டு கொடுக்கணும், இவர் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல, பேசாம அந்த மாட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பரீராவை அழைத்து பரீரா கிட்ட ஒரு கருத்து சொல்றாங்க. பரீராவை உன் கணவனோட நீ சேரலாமம்மா
அப்படிங்கிறாங்க. இப்ப பரீரா உடனே அடுத்த கேள்வி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கட்டளை இடுகிறீர்களான்னு கேட்டாங்க. என்ன கேட்கிறாங்க? கட்டளை இடுகிறீர்களா? ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை சஜஷன் கொடுக்கவே மாட்டாங்க. தொழுறீங்களாப்பான்லாம் கேட்க மாட்டாங்க, தொழுதுதான் ஆகணும்பாங்க. நோன்பு வைக்கிறீங்களா, தர்மம் பண்றீங்களா, அல்லாஹ்க்கு பயப்படுறீங்களா, அந்த கேள்வியே வராது. பயந்துதான் ஆகணும், தொழுதுதான் ஆகணும், நோன்பு வச்சுதான் ஆகணும், இது கட்டளை. இந்த கருத்து சொல்வதற்குள்ள மார்க்கம் அல்லாத நேரங்கள் ரசூலுல்லாஹ் கருத்து தான் சொல்லுவாங்க. செஞ்சா நல்லா இருக்குமே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்ப பரீரா என்ன கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கட்டளை இடுகிறீர்களா? கட்டளைனா அது அல்லாஹ் சொன்னாதான் கட்டளை இட முடியும், சும்மா உங்களால் கட்டளை இட முடியாது. கட்டளை இடுகிறீர்களா? இல்லாம இது என் கருத்து, அப்ப அதை ஏற்றுக்க எனக்கு அவசியம் கிடையாதுன்னு போயிட்டாங்க. இதுல எவ்வளவு பெரிய பாடம் இருக்கிறது என்றால், ஒரு பக்கம் மார்க்க சட்டம், அடிமைகளாக இருந்து திருமண பந்தத்தை அவர்கள் விடுதலையான பிறகு தொடரவும் செய்யலாம், முறித்தும் கொள்ளலாம், இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உரிமை. இது ஒரு பக்கம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிளவு ஏற்பட்டுருச்சுன்னா இயல்பா ஒரு ஈமான் கொண்டவன் உள்ள என்னமா இருக்கணும், சேர்த்து வைக்க துடிக்கணும். ரசூலுல்லாஹ்க்கு துடிச்சாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அவசியமா? பரீரா என்ன நம்ம வீட்டு பிள்ளையா, அவர் கணவர் என்ன நமக்கு தெரிஞ்சவங்களா, சண்டை போட்டா போட்டு வராங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் போகல. யாரோ ஒருத்தங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுது, அந்த பிளவை சுமூகமாக்குவதற்கு நபி அவர்கள் துடித்தார்கள். அப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் பிளவு ஏற்பட்டால் அதை இணைத்து வைப்பதற்குத்தான் இஸ்லாமிய சமூகம் போராடணும், முயற்சி பண்ணணும். இந்த அடிப்படையை நபிக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம். இது எல்லாவற்றுக்கும் மேல ஒரு பெரிய பாடம் இந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, நபிக்கே அல்ல ரெண்டு லைஃப் ஆக்குறான். நபிக்கு எத்தனை லைஃப் இருக்கு? ரெண்டு லைஃப். ஒன்னு மார்க்கம், இன்னொன்று அவருடைய சுய விருப்பம். ரெண்டு லைஃப் இருக்குதான். அவர் சுய விருப்பத்தில் சில காரியத்தை பண்ணுவார், அது ஒரு காலத்திலே மார்க்கம் ஆகாது. அது அவருக்கும் மார்க்கம் இல்லை, மற்றவர்களுக்கும் மார்க்கம் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், ரசூலுல்லாஹ்க்கு வந்து சுரக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரசூலுல்லாஹ்க்கு உணவு வைக்கும் போது ஒரு முறை சுரக்காயை வைக்கப்படுது, அந்த காய்கறியை வைத்து சமைத்து வைக்கப்படுது. ரசூலுல்லாஹ் அந்த சுரக்காயை தேடி 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 சாப்பிட்டாங்க. அதனால சுரக்காய் சாப்பிட சுன்னத்தா? இன்னைக்கு வந்து சுன்னத்துல் ஜமாத்துல சொல்லுவாங்க, சுரக்காய் சாப்பிடுங்க, அது சுன்னத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோதுமைக்கு ஏதோ ஒரு தனி மதிப்பு இருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் கோதுமை தானே வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டாங்க, கோதுமைக்கு ஒரு தனி மதிப்பை சேர்ப்பாங்க. பேரிச்சம்பழம் ஏதோ ஒரு பெரிய பாக்கியம் மிக்க மாதிரி ஒரு ஆலிம்சா இலங்கையில பேசுறாரு. பேரிச்சம்பழங்கிறது வந்து பேரிச்சம்பழம் கொட்டை இருக்குதே, அது வந்து நமக்கு மாமி, வாப்பா கூட பிறந்த தங்கச்சி அது அப்படின்னு ஒரு ஆலிம்சா பேசியிருக்கிறார் இலங்கையில. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மண்ணில் படைச்சாமல, மிச்ச பேலன்ஸ் இருந்த மண்ணில் அல்லாஹ் பேரிச்சம்பழத்தை நட்டான். அப்ப அதுல இருந்து வந்து வாப்பா கூட பிறந்த தங்கச்சி, அப்ப அது நமக்கு மாமி தானே, பேரிச்சம்பழம் மாமி அப்படின்னு பேசுறாரு. மண்டைக்கு மூளைக்கு சம்பந்தம் இல்லாமல், குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாமல், அது சும்மா வாயில வந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு கப்சாவாக சொல்லக்கூடியது. பேரிச்சம்பழம் இஸ்லாத்தில் இல்லையா அப்படின்னா, பேரிச்சம்பழம் என்பது நோன்பு திறக்கிறது. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, நோன்பு திறக்கும் போது பேரிச்சம்பழத்தை கொண்டு ஆரம்பிங்கன்னாங்க. சகருடைய வேளையில பேரிச்சம்பழத்தை ரசூலுல்லாஹ் இணைத்ததா ஒரு செய்தி இருக்குது. அவ்வளவுதான் மார்க்கம். பேரிச்சம்பழத்துக்கு இஸ்லாத்துக்கு எவ்வளவு சம்பந்தம்? இவ்வளவுதான் சம்பந்தம். இதை தாண்டி எங்கேயா பேரிச்சம்பழம் சம்பந்தப்படுமா? கிடையாது, ஒரு இடத்துல சம்பந்தம் கிடையாது. அப்ப எந்த ஒரு நேரத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா நடைமுறைகளுமே அது மார்க்கம் இல்லை. எதுவெல்லாம் மார்க்கம் ஆகும்னா, நபி சொல்லுவாங்க இது மார்க்கம், இதை செய்யுங்க, இது அவசியம், இது மறுமை, இது பரக்கத்து, இது சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும், இது நரகத்துல காப்பாற்றும் என்று சொல்வதெல்லாம் தான் மார்க்கம் ஆகுமே தவிர நபியின் நடைமுறைகள் எல்லாம் மார்க்கம் ஆகாது. அதுக்கு உதாரணம் ரசூலுல்லாஹ்வுடைய ட்ரெஸ் கல்ச்சர் எடுத்துக்கலாம். ரசூலுல்லாஹ் ஒரே ஆடையை போர்வையை கழுத்துல கட்டி அப்படித்தான் தன் வாழ்நாள் முழுக்க கழிச்சாங்க. அதனால இந்த ட்ரெஸ் தான் கலாச்சார உடைன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் பயணித்தார்கள், குதிரையில் பயணித்தார்கள், கழுதையில் பயணித்தார்கள். அதில் பயணிப்பதெல்லாம் நன்மை, அதுதான் நமக்கு சுன்னா என்று சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ் மக்கால வாழ்ந்தாங்க, மதீனால வாழ்ந்தாங்க. மக்காவில் வாழ்ந்தால் சுன்னத்து, மதீனாவில் வாழ்ந்தால் சுன்னத்து என்று சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ் வந்து கோதுமை சாப்பிட்டார்கள், பேரிச்சை சாப்பிட்டார்கள், அதனால கோதுமை சாப்பிட்டால் சுன்னத்து, பேரிச்சை சாப்பிட்டால் சுன்னத்துன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்ப எது சுன்னத்துல வரும், எது மார்க்க அமல்களில் வரும் என்று கேட்டால், எதை நபிகளார் மார்க்கம் என்று காட்டி தந்தார்களோ அதுதான் மார்க்கம். அப்ப ரசூலுல்லாஹ் லைஃப்ல அல்லாஹ் என்ன ஆக்குறான்? ரெண்டா பிரிக்கிறான். நபியினுடைய சுய காரியங்கள் நிறைந்த ஒன்று இருக்கிறது, அதை இதோட சேர்த்து அட்டாச் பண்ணாதீங்க, இணைக்காதீங்க. ஒவ்வொரு காரியத்திலும் ரசூலுல்லாஹ் மார்க்கத்தையும் உலகத்தையும் பிரிச்சு பிரிச்சு காட்டுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய உணவு கலாச்சாரத்தை மட்டும் எடுத்துக்கணும். ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்கன்னாங்க, கரெக்டா? அது மார்க்கம். ஒரு முறை உமர் என்ற ஒரு நபித்தோழர், ஒரு சிறுவர், ரசூலுல்லாஹ் காலத்துல பல உமர் இருந்தாங்க, அதுல இவர் ஒருவர். உம்மு சலமாவுடைய மகன், ரசூலுல்லாஹ்வுடைய
பல மனைவிமார்கள் உம்மு சலமா ஒருத்தாங்க, அவங்களுக்கு மாற்று கணவர் மூலமா வேறு கணவர் மூலமா பிறந்தவர் தான் இந்த உமர். இந்த உமர் இப்னு அபி சலமா கிட்ட அவர் சின்ன பையனா ரசூலுடைய வளர்ப்புல வந்தவர். மடி அவர் சொல்றாரு பிற்காலத்துல, நான் நபியினுடைய மடியில் வளர்ந்த சிறுவனாக இருந்தேன். ஒரு முறை வீட்டில் உணவு வைக்கப்படுது, அவர் அப்படியே போட்டுக்கிட்டு சின்ன பிள்ளைல அப்படியே அப்படியே சாப்பாடை பிசைஞ்சுக்கிட்டே இருக்கிறார், சாப்பிட மாட்டேங்கிறார். அப்ப ரசூலா சொல்றாங்க, யா குலாம் ஃபசம்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீ சாப்பாடுல கை வை, பிஸ்மில்லா சொல்லுங்கிறாங்க. வலது கையில சாப்பிடுங்கிறாங்க. உன் கைக்கு அருகாமையில் இருப்பதை எடுத்து சாப்பிடுங்கிறாங்க. அப்ப அன்றிலிருந்து இதுதான் என்னுடைய சாப்பாட்டினுடைய முறையாக ஆனது என்று பார்க்க முடியுது. அப்ப எதெல்லாம் ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்களோ காட்டி தந்தார்களோ அது மார்க்கம். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும், வலது கையில சாப்பிடணும், சாப்பிடும் போது வந்து பக்கத்தில் இருக்கிறத எடுத்து சாப்பிடணும். அதே போன்று சாப்பிட்டு முடிச்சோன்னு கைகளை சூப்பணும், தட்டை பாத்திரத்தை நல்லா வலிச்சு சாப்பிடணும், வீண்வரையாம் செய்யாமல் சாப்பிடணும். இதெல்லாம் சுன்னா. அதனால கோதுமை சாப்பிடுவது சுன்னா ஆகாது, பேரிச்சை சாப்பிடுவது என்ன ஆகாது, சுன்னாவாகாது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய லைஃபையே அல்லாஹ் இரண்டாக பிரித்திருக்கிறான். ஒன்று மார்க்கம், இன்னொன்று அவர்களுடைய தனிப்பட்ட சில காரியங்கள். அந்த காரியத்தை நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வையே நிறைய சஹாபி பின்பற்ற மாட்டாங்க, தனிப்பட்ட காரியத்துல கரெக்டா இருப்பாங்க. எங்கன மார்க்கம் இல்லைன்னு தெரியவா இருக்கும். இதுல பரீராவுடைய சம்பவம் தெரியுதா இல்லையா? பரீரா என்ன சொல்றாங்க, நபி சொன்னா கட்டுப்பட்டு இருக்கணும், நபி சொல்லிட்டாங்கப்பா உடனே கட்டுப்படணும். அதான் கேட்டாங்க, இது அல்லாஹ்வின் கட்டளையா? ஏன்னா அல்லாஹ் சொன்னாதான் நீங்க கட்டளை இடுவீங்க, கட்டளை இடுறீங்களா சஜஷனா, கருத்து தாமா, கருத்துனா கேட்க முடியாதுன்ட்டாங்க. அதனால பரீரா அல்லாஹ்வுடைய தூதர் மாறி செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுய விருப்பங்களை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவரவருடைய விருப்பம். ஒரு முறை ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து மதீனாக்கு வராங்க. புதிதாக நபி அவர்கள் பார்த்த மதீனாவினுடைய கலாச்சாரத்தில் ஒன்று விவசாயம். மக்கால என்ன கிடையாது, விவசாயம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல முழுக்க அது வியாபார ஸ்தலம். பொருளை வாங்குறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மட்டும் தான் அங்க நடக்கும். அவனுக்கு என்ன தானியம் வேணாலும் வேறு ஊர்ல இருந்து வந்தாதான் உண்டு. அதனால யமாமா நாட்டுல இருந்து கோதுமை எல்லாம் வந்து இறங்கும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே மக்காக்கு. அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய ஆச்சரியம் என்னதுன்னா, பேரிச்சம்பழம் மரங்கள் எல்லா மரத்தையும் கட்டி 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 வைக்கிறாங்க. ஆண் மரம் பெண் மரம் என்று பிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து பாக்குறாங்க, வித்தியாசமா இருக்குது, இந்த மரத்தையெல்லாம் கட்டி போட்டதை அவுத்து விடுங்க, அது பார்க்கவே ஒரு அழகா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. இதை கேட்டுட்டு எல்லா நபி சொல்லிட்டாங்க, மரத்தை அவிழ்த்து விடுறாங்க. அந்த நேரம் அந்த ஆண்டினுடைய இறுதியில மக்சூல் குறைஞ்சிருது. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட தான தகவல் வரும், இந்த ஆண்டு கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா, போன வருஷத்தோட டேட்டா எப்படி இருக்குது. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, போன ஆண்டை விட இந்த ஆண்டு பேரிச்சம்பழத்துடைய மக்சூல் குறைஞ்சிருக்கு. உடனே சஹாபிகளை விவசாயிகளை அழைச்சி கேட்கறாங்க, என்னப்பா போன வருஷத்து அளவுக்கு இல்லையா பேரிச்சம்பழம், என்னாச்சு? இல்ல நீங்க தான் பேரிச்சம்பழம் மரங்களை கட்டி வைக்காதீங்க, நாங்க வச்சோம், நீங்க வைக்க வேண்டாம்னு சொன்னதுனால விட்டுட்டோம், அதனால குறைஞ்சிருக்கு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த துன்யாவுடைய காரியங்கள் இருக்குத என்னை விட நீங்கள் நன்கு அறிந்தவர்கள். யாருக்கு நல்லா தெரியும்? உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நான் விவசாயம், மருத்துவம், டெக்னாலஜி, அப்புறம் இன்ஜினியர், இப்படி எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன்னா எனக்கு ஏதோ ஒன்று ரெண்டு தெரியும், தெரிஞ்சதை வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உலக காரியத்தில் என்னை விட நீங்கள் நன்கு அறிந்தவர்கள், அதுல நீங்க முடிவெடுத்துக்கங்க. இன்ன தீனக்கும், மார்க்கம் என்றால் அது என்கிட்ட தான் வரணும் நாங்க ரசூலுல்லாஹ். அப்ப உலகத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் நபிக்கு சம்பந்தம் கிடையாது என்னும் பொழுது நபியுடைய லைஃபையே அல்ல ரெண்டா பிரிக்கிறான். அப்படின்னா உலமாக்களுடைய மார்க்க சட்டங்கள் எப்படி சரியாகும், உலமாக்களுடைய கருத்துக்கள் எப்படி மார்க்க சட்டமாகும், பின் சென்று வந்தவர்களுடைய மார்க்க செய்திகள் எல்லாம் எப்படி மார்க்கத்தினுடைய தத்துவங்களாக சட்டத்திட்டங்களாக மாறும். இது அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். நபி லைஃப்ல எல்லாம் ரெண்டா பிரிக்கிறான். அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையில் செயல்படுவதுதான் மார்க்கம். ரசூலுல்லாஹ் தன்னுடைய சுய விருப்பத்தில் சுய காரியங்களில் ஈடுபடுவார், அதுவெல்லாம் மார்க்கம் கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹ் ஒருவேளை இந்த காலத்துல வாழ்ந்திருந்தாங்கன்னா வாட்சி கட்டுவாங்க, வாட்சி கட்டுவது சுன்னத்தாயிருமா? இந்த காலத்துல உள்ள ஒரு கலாச்சாரம், ஸ்மார்ட் போன் வச்சிருப்பாங்க, ஸ்மார்ட் போன் சுன்னத்தாகுமா? இந்த காலத்தினுடைய கட்டாயம் கலாச்சாரம், அதுவெல்லாம் மார்க்கத்தினுடைய அமலாகாது. அப்படித்தான் நபி அவர்கள் கட்டிய தலைப்பாகையும், நபிகளார் தலைப்பாகை கட்டினார்கள், தொப்பி அணிந்தார்கள், தொப்பி போடுவது சுன்னத்து. இன்றைக்கு சில பள்ளிகள்ல தொப்பி போடலைன்னா, போடுறவங்க போடட்டும், தப்பு இல்லை, ரசூலுல்லாஹ் போடத்தானே செஞ்சாங்க, போட்டு போங்க. அது அமலா, அது நன்மையா? ஒரு பள்ளியில தொப்பி இல்லாமல் தொழுதால் அடிப்பார்கள், அல்லது தொப்பியை வலுக்கட்டாயப்படுத்தி தொப்பி போட சொல்லுவாங்க. தொப்பி போடாதவர்களுக்கு எங்கள் பள்ளியில் இடம் இல்லை, தொழ வராதீர்கள் என்று சொல்லுவார்கள். நாம என்ன கேட்கிறோம், தொப்பியை நபி மட்டும் போட்டாங்களா, அபூஜஹலும் போட்டானா? ரசூலுல்லாஹ் காலத்துல அபூஜஹல் தலபாக கட்டி இருக்கிறான், அபு லஹப் தலபாக கட்டி இருக்கிறான், உத்துபா, ஷைபா, உமையா தலபாக கட்டி இருக்கிறான். ஏன்? இது சவுதி அரேபியாவுடைய கலாச்சாரம். இன்ன வரைக்கும் அவன் தலபாகை உடல, அது நவீன மாதிரி இருக்கு. அப்ப தலப்பாக மாதிரி கட்டினாங்க, தொப்பி மாதிரி போட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு,
நல்ல குக்கர்ல வைக்கிற ஒரு வட்டு மாதிரி தூக்கி தலையில கவுத்தி ஒரு வெள்ளை துணி போட்டு வச்சுட்டான். இது இன்னைக்குள்ள கலாச்சாரத்தினுடைய சவுதியில் உள்ள ஒரு ட்ரெஸ் கோடு. அது அவனுடைய ஆடை கலாச்சாரம். அது என்னவா மாறிடாது, ஒரு காலத்திலும் மார்க்கமாகாது. இந்த அடிப்படையை மக்கள் புரிந்து கொள்வார்களே ஆனால் இஸ்லாத்தின் பெயரால் மண்டி கிடக்கக்கூடிய பல பிதாத்துகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். எது மார்க்கம், எது மார்க்கம் இல்லாத காரியம் என்று தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய கட்டளை இருந்தால் தான் அது மார்க்கம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டுதல் இருந்தால் தான் அது மார்க்கம். ரசூலுல்லாஹ் சுயமாக ஊர் கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு சில காரியங்களை செய்தால் அது மார்க்கம் அல்ல. அதை சஹாபாக்களே பல பேர் பல நேரங்களில் மீறி நடந்திருக்கிறாங்க. ஏனென்றால் அதை அவர்கள் மார்க்கமாக பார்க்கவில்லை என்பதை இந்த செய்தியின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து 20வது கேள்வி ஆண்களுக்கு. எந்த மூவர் தபுக்குடைய யுத்தத்தில் கலந்து கொள்ளாதவர்கள்? காப் இப்னு மாலிக், ஹிலால், வேற இப்னு உமையாவா, வேற யாராவது பெண்கள்ல? காப் இப்னு மாலிக், ஹிலால் இப்னு உமையா, இன்னொருவர் யார்? முராரா இப்னு ரபியா என்ற 3 நபித்தோழர்கள் தபுக்குடைய யுத்தத்திற்கு வராமல் புறக்கணித்தார்கள் அப்படிங்கிறது கேள்விக்கான சரியான பதில். ஏன் இவங்க புறக்கணிச்சாங்க? இந்த வரலாற்றினுடைய பின்னணி என்ன சொல்லுங்க. அதாவது இந்த 3 நபித்தோழர்கள், அதாவது இவங்க மட்டும் கலந்து கொள்ளாமல் இல்லை, வேற சிலரும் கலந்து கொள்ளல அந்த போர்க்களத்தில். தபுக்குடைய யுத்தம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருந்து புறப்பட்டு சென்று யூதர்களுக்கு எதிராக கலந்து கொண்ட யுத்தத்தில் கடைசி யுத்தம் இந்த தபுக். ஹைபருக்கு பிறகு தபுக்கில் கலந்து கொள்கிறார்கள். நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம். என்ன பார்த்து போன வாரம் தான் பார்த்தோம் நினைக்கிறேன். அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு ஹாரூன் நபியினுடைய அந்தஸ்தில் உள்ளவர் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. எந்த போர்க்களத்தை ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க? தபுக் தான் சொன்னாங்க. தபுக் என்ற யுத்தம் இருக்கிறது மதீனாவிலிருந்து மிக பெரும் தொலைதூரம், மாதக்கணக்கில் போகக்கூடிய ஒரு பயணம். அப்ப அந்த பயணத்துல என்ன இல்லை அப்படின்னு கேட்டா, வாகனம் போதிய அளவுக்கு இல்லை. அந்த பயணம் ஒரு பெரிய சிரமத்துக்கு மத்தியில் பண்ணாங்க. எந்த அளவுக்குன்னா, அந்த போர்க்களத்துக்கு நடந்தே போறாங்க பல பேர். காலுடைய சதை தேஞ்சி நகம் உதிர்ந்து விழுந்துச்சுன்னாங்க சஹாபாக்கு. காலில் உள்ள நகம் இருக்குல்ல, அது உதிர்ந்து விழுந்தது. அது மாதிரியான நாங்கள் கஷ்டத்தை எந்த போர்க்களத்தில் அனுபவிக்கலன்னாங்க. அந்த போர்க்களத்துக்கு சிலர் வேண்டுமென்றே வராமல் இருந்தார்கள். ஒன்று நயவஞ்சகர்கள், இன்னொன்று முஸ்லிமான சஹாபிகளான இந்த 3 காப் இப்னு மாலிக், முராரா, இன்னொருவர் ஹிலால் என்ற 3. இந்த 3 ஏன் வரல அப்படின்னா, இவங்க அதுக்கான காரணத்தை சொல்றாங்க. எங்களுக்கு வர முடியும், ஆனால் சில அலட்சியங்கள் எங்களை வரவிடாமல் தடுத்துருச்சு. சில பேர் நம்ம டைமிங் எப்படி பார்ப்போம்னா, பின்னாடி பார்த்துக்குவோம், நமக்கு டைம் இருக்குது, பிள்ளைங்கெல்லாம் படிக்க சொல்றோம், நமக்குன்னு 10 மாசம் இருக்குது, 10th எக்ஸாம் இப்பவுமே வரப்போதா, அது மார்ச்ல வரும், ஏப்ரல் 1 வரும், நம்ம ஏன் ஜூன்லேயே உட்காந்து படிக்கணும், பொறுமையா படிக்கலாம் அப்படின்னு தள்ளி 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 கொண்டு போவாங்க. ஜனவரி டைம் டேபிள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மண்டை காய ஆரம்பிக்கும், இவ்வளவு மாசம் விட்டுட்டோமே அப்படின்னு. அவன் அப்ப வருத்தப்படுறதுனால அது பெரிய மாற்றத்தை தராது. மிஞ்சி மிஞ்சி போன பாஸ் எடுக்கலாமே தவிர மற்றபடிலாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியாது. 100 மார்க் எடுத்துட முடியுமா? முடியாது. இந்த 3 நபித்தோழர்கள் இதைத்தான் பண்ணாங்க. போருக்கு வாங்கன்னு ரசூலுல்லாஹ் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்றாங்க, இந்த கிளம்புவோம் அப்படின்னு அமைதியா இருக்கிறாங்க. 3 நாளைக்கு முன்னாடி அறிவு பண்றாங்க, இந்த இப்ப கிளம்புவோம். 1 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க, இந்த இப்ப கிளம்புவோம். கிளம்பி புறப்பட்டாங்க, இந்த இப்ப போவோம். காப் இப்னு மாலிக் சொல்லுகிறார், நான் நினைச்சேன் வசதியான குதிரை இருக்குது, அவங்க குதிரையை விட என் குதிரை ரொம்ப ஸ்பீடா இருக்கும், என்ன எவ்வளவு தூரம் பேர போறாங்க, தபுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, அப்படி போறதுக்குள்ள போய் பிடிச்சிட மாட்டோம், அவங்க 4 நாள் போனாங்கன்னா அந்த தூரத்தை நான் 2 நாளா பேர மாட்டேனா அப்படிங்கிற அந்த அசால்ட்டுல அந்த போர்க்களத்தை அப்படியே போயிடுச்சு. அங்க போர் செய்யறாங்கிற தகவல் இவருக்கு தெரியும், அப்பவும் போய் கலந்துக்கல. திரும்பி வராங்கிற தகவல் தெரிஞ்சோன்னு இவருக்கு பயம் வந்துருச்சு. அடாடா, போரும் முடிஞ்சிருச்சு, நபியும் திரும்பி வராங்க, மாதக்கணக்கில் நடந்த யுத்தம், சரி இனி ஒண்ணும் பண்ண முடியாது, பயந்து கொண்டு போய் இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் கிட்ட வராதவர்கள் காரணத்தை சொல்லணும். இது இஸ்லாமிய ஷரியத்துல உள்ள ஒரு சட்டம். நபி ஹலீஃபா என்பதோடு ரசூலுல்லாஹ் அந்த போர் படை தளபதி. அப்ப மக்கள்லாம் வரல, வர தகுதி இருந்து வராத மக்கள் உண்டுல்ல,
ஒருவர் குருடரா இருக்கிறார், ஊனமுற்றோரா இருக்கிறார், அவங்க பிரச்சனை இல்லை, நோயாளி பிரச்சனை இல்லை, வயது முதிர்ந்தவங்க பிரச்சனை இல்லை, சிறுவர்கள் பிரச்சனை இல்லை, பெண்கள் பிரச்சனை இல்லை. இதை தவிர்த்து வர முடிஞ்ச நபர்கள் வரல இல்ல, அவங்க காரணத்தை சொல்லணும். நயவஞ்சகம்லாம் எவனுமே வரல அந்த போர்க்களத்துல. எல்லாரும் வந்து காரணம் சொல்றான். தலைவலி, வயிற்று வலி, மனைவிக்கு பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. இப்ப இதுக்கப்புறம் ரசூல் ஏதாவது குறைய முடியுமா? தலைவலினா என்ன செய்ய முடியும்? அங்க போர்க்களத்துல வந்து தலை பிடிச்சிட்டு தான் இருக்கணும். வயிற்று வலினா என்ன செய்ய முடியும்? அங்க வந்து மருத்துவம் பார்க்க முடியுமா? போயிருப்பா அப்படின்ட்டாங்க. எல்லாரும் சத்தியம் பண்ணிட்டு போகணும், அதான் ரூல். எல்லாரும் வரவே போய் சத்தியம், அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு வயிற்று வலி, தலைவலி, கால் வலி, வீட்டுல மனைவிக்கு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, அது பிரச்சனை இது பிரச்சனை போயிட்டாங்க. 3 பேர் வராங்க. இந்த 3 பேர்ல காப் இப்னு மாலிக், இவரும் ஹிலால் அப்புறம் முராரா என்ற மூவரும் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறோம், எங்கள்கிட்ட எந்த ரீசனும் இல்லைன்ட்டாங்க. காரணமே இல்லை அல்லாஹ்வின் தூதரே, நாங்க வேணுக்கு தான் வராம இருந்துட்டோம். அப்ப பேர்லாம் நினைச்சோம், கடைசியில் மிஸ் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, அல்லாஹ் மீது ஆணையாக இதை உண்மை அப்படிங்கிறாங்க. ரசூலா இவ்வளவு நயவஞ்சகண்ட சத்தியம் வாங்கினாங்கல்ல, அப்ப சொல்லாத ஒரு வார்த்தை இந்த 3 பேர்ட்ட சொல்றாங்க, நீங்கள் மூவருமே உண்மையை சொன்னீர்கள் போங்கன்ட்டாங்க. அப்ப மத்தவெல்லாம் போய் சொல்றான், நபிக்கு நல்லா தெரியுது, வாயை திறக்கலையே, நீ நல்லா சொல்லு, நீ என்ன என்னைய ஏமாத்த பாக்குற, நீ அல்லாஹ்வை ஏமாத்த பாக்குற. அப்ப அல்லாஹ் ஏமாற போறானா, பதிலுக்கு அவன் திருப்பி கொடுத்துருவான். அதனால ரசூல் அவன்கிட்ட வாயை திறக்கவே இல்லை. இந்த 3 பேர்ட்ட சொல்றாங்க, நீங்கள் மூவரும் உண்மையைத்தான் சொன்னீர்கள், ஆனா இப்ப புறப்படுங்க, அல்லாஹ் வந்து உங்களை பத்தி ஏதாவது சொல்லுவான். இப்ப ரசூலா என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்களை பார்த்து சொல்றாங்க, இந்த மூவர் நயவஞ்சகம் கூட பேசுங்க, யார் கூட பேசக்கூடாது? இந்த 3 பேர் கூட பேசக்கூடாது. அல்லாஹ்வின் கட்டளை வர்ற வரைக்கும் இந்த 3 பேர்ட்ட வாயை திறக்கவே கூடாது, சலாம் கூட சொல்லக்கூடாது, அப்படி சட்டம். 3 பேருக்கு வந்த மன நெருக்கடி இருக்குது, லேசுப்பட்ட நெருக்கடியே கிடையாது, அவ்வளவு பெரிய மன நெருக்கடி. இதுக்கிடையில ஒரு சில நாட்கள் கழிது 3 பேருடைய மனைவிமார்கள், அவங்க சஹாபி பெண்மணிகள், அவங்களுக்கு கட்டளை ரசூலுல்லாஹ், 3 பேரும் வீட்டுக்கார விட்டு வெளியே வந்துருங்க, உங்க வாப்பா வீட்டுக்கு அத்தா வீட்டுக்கு வாப்பா வீட்டுக்கு போய் தங்கிருங்கன்ட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹ்ட்ட போய் அனுமதி கேட்க சொல்றாங்க மனைவியை விட்டு. அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து வயது முதிர்ந்தவன், என் மனைவியோட ஹெல்ப் இல்லைன்னா என்னால் ஒரு காரியம் பண்ண முடியாது, தயவு செஞ்சு என் மனைவி மட்டும் விட்டுருங்க, நான் அவங்க கூட இருந்துக்கிறேன். ரசூல் அந்த சஹாபியோட மனைவி கிட்ட மட்டும் சொல்றாங்க, பணிவடையோட நிறுத்திக்கணும், தாம்பத்தியம் கூடாது அப்படின்னு சேர்த்து சொல்லி அனுப்புறாங்க. ஒரு சில நாட்கள் கடக்குது. இந்த காப் இப்னு மாலிக்கு பக்கத்து நாட்டு அரசன் ஒருத்தர் கடிதம் எழுதுறான். என்னன்னு எழுதுறான், என்ன முகமது ஒன்று விரட்டி விட்டாராம, அப்படியா, நீ ஏன் கூட வந்து சேர்ந்துக்க, உனக்கு தங்கமா வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு பாருங்க. லைட்டா தான் விலகி இருக்காரு, இஸ்லாத்தை விட்டு ரொம்ப விலகல. என்ன விலகிட்டாரு, ஒரு போர்க்களத்துக்கு வரல, அதையும் உண்மை சொல்லிட்டாரு, நயவஞ்சகத்தனம் பண்ணல. போன போர்க்களம் வரைக்கும் கலந்துக்கிட்டாரு, அடுத்த போர்க்களம் கலந்துக்கத்தான் போறாரு. இந்த ஒண்ணுல கலந்துக்கல. நீங்க லைட்டா ஒரு ஸ்டெப்பு கீழே வச்சீங்கன்னா, இந்த குஃபார்கள் இருக்குல்ல, அந்த குஃப்ரு சிந்தனை, ஷிர்க் சிந்தனை புட்டிச்சு லவட்டி தூக்கி உள்ள போட்டுரும், உங்களை குஃப்ருக்குள்ள தள்ளிடும். அதுக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு காப் இப்னு மாலிக். அப்ப காப் இப்னு மாலிக் பாக்குறாரு, ஏற்கனவே உள்ள பிரச்சனையை தலைவலின்னு நீங்களே, இதுல புதுசா இவன் ஒரு தலைவலியை கொண்டு வரான். லெட்டரை கிழிச்சு கொண்டு போய் தீய வச்சு கொடுத்துட்டாரு. போய் அவர் சகோதரர்கள்ட்ட பேசுறாரு, மற்ற சஹாபிட்ட பேசுறாரு, தெருக்கல்ல சுத்துறாரு, ஒரு ஆள் கண்டுக்கல, சலாம் கிடையாது. இவர் பாட்டுக்கு சலாம் கத்தி சொல்றாரு, யாருமே பதில் சலாம் சொல்லல. இவர் நேர பள்ளிக்கு வர்றாரு, தொழுகைக்கு. சுன்னத்தான தொழுகைகளை பள்ளியில நிறைவேற்றுறாரு. ஃபர்ல முடிச்சு சுன்னத் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து திக்ர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் சுன்னத் தொழுதுகிட்டே நபியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நபி நம்மள பார்ப்பாங்களான்னு இவர் பார்க்கும்போது நபி பார்க்கல. இவர் தொழுகை கவனிக்கும் போது நபி கவனிக்கிறாங்க. இது அவர் பிற்காலத்தில் சொல்றாரு, நான் பார்க்கும் போது என்ன நபி பார்க்க மாட்டேங்கிறாங்க, நான் என் சஜிதாவுடைய இடத்த பார்க்கிறேன், அப்ப என்ன நபி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தொழுகை முடிச்சு நபி கிட்ட சலாம் சொன்னேன், அவங்க பதில் சொன்னாங்களான்னு கூட எனக்கு தெரியல. அப்படி ஒரு பதில். நபி இப்படி சொல்லுவாங்களா? ஒரு நாள் இப்படி நடக்குமா? கிடையாது. மற்ற சஹாபிகள் பொறுமையா சொன்னா கூட, அதாவது மென்மையா சொன்னா கூட, ரசூலுல்லாஹ் அந்த பதில் சலாம அவ்வளவு புத்துணர்ச்சியோட சொல்லுவாங்க. அந்த நபி சலாமுக்கு பதில் சொல்லல. அவ்வளவு பெரிய மன நெருக்கடி. இப்படி காலங்கள் சிலது ஓடி 40 நாள் முடியுது, 50 நாள் முடியுது. 50வது நாளின் இறுதி நேரம், காலை ஃபஜருடைய நேரம். அப்போ ஒரு சஹாபி வந்து அறிவிப்பு செய்கிறார், காப் இப்னு மாலிக், உங்கள் உட்பட அந்த மூவரையுமே அல்லாஹ் மன்னித்து விட்டதாக திருக்குரானில் வசனம் வந்தது. குரான்ல இருக்கு அப்படி ஒரு வசனம். அப்படி வசனம் வந்தது என்று சொன்ன உடனே அவர் சந்தோஷப்பட்டு ரசூலாட்ட போறாங்க. ரசூலா ஆரத்தழுவி கொண்டார்கள். யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பேர் சத்தியம் பண்ணாங்கல்ல, யாரை மட்டும் தான் அல்லாஹ் மன்னிச்சான்? உன்னை சொன்ன அந்த மூவரைத்தான் மன்னிச்சான். மற்றவங்க எல்லாரும் யாரு? நயவஞ்சகர்கள். இது ஒரு பெரும் பாடங்கள், மிகப்பெரிய படிப்பினைகள் கொண்ட ஒரு சம்பவம். அதை சொல்வதற்கு நேரம் இல்லை, அதனால ஒரு சிம்பிளா சொல்லி அந்த சம்பவத்தை நம்ம நிறைவு செய்யறோம். அடுத்த கேள்வி, பெண்களுக்கு, எனக்கு வயிறு நிரம்பினால் போதும் என்று எந்த வாழ்வாதாரத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் நபியுடன் அதிக நேரத்தை கழித்த நபி தோழர் யார்? இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, எனக்கு வயிறு நிறைஞ்சா போதும்பா, இந்த சொத்து சேர்க்கணும், பொண்டாட்டி பிள்ளைகள் கொடுக்கணும், அந்த எண்ணமே எனக்கு கிடையாதுங்கிறார். சம்பவம் என்ன?
சரி, அதாவது அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, எனக்கு வயிறு நிரம்பினால் போதும் என்பதற்காக வாழ்வாதாரத்தை எல்லாம் பெரிய அளவில் தேடாமல் நபியோடு வாழ்க்கையை அதிக நேர நாட்களை கழித்தவர் அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் யாருக்கா தெரியுமா? எப்போ? ஹிஜ்ரத் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஏழு வருஷத்துக்கு முன்னாடி, நபியின் மரணத்துக்கு வேற ஏதாவது கருத்து? ஹிஜ்ரி 8 அப்படிங்கிற ஒரு கேள்வி வேற. சரி, ஹிஜ்ரி 7 மக்கா வெற்றிக்கு ஓராண்டுக்கு முன்பாக ஹைபர் யுத்தத்துக்கு ரசூலா புறப்படுறாங்கல்ல, அந்த நேரத்தில் இவர் ஹிஜ்ரத் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நபியோடு இவர் வாழ்நாள் கழித்தது 3 வருஷம் நபியோடு இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியோடு எத்தனை வருஷம் இருந்தாங்க? ஏறத்தாழ 16 வருஷம் இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலோட எத்தனை வருஷம் இருந்தாங்க? நுபுவத்துல 23 வருஷம் இருந்தார். முதல் நாள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார்ல, ரசூலா மௌத் வரைக்கும் இருந்தாங்கல்ல, அப்ப 23 வருஷம். உமர் 16 வருஷம். அப்ப இவங்கெல்லாம் அறிவிக்காத செய்தி யார் அறிவிக்கிறா? 3 வருஷம் மட்டும் நபியோடு வாழ்ந்து இந்த அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா மேல விமர்சனம் இன்ன வரைக்கும் இருக்கு. இது ஏதோ சஹாபிகால காலத்தை மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் உண்டு. அது எப்படிப்பா 5000 செய்திகளுக்கு மேல ஒருத்தர் அறிவிக்க முடியும்? 5000 வேற டிஃப்ரெண்ட் சம்பவம், டிஃப்ரெண்ட் வார்த்தை, இவ்வளோத்தையும் ஒரு மனுஷன் மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியுமா? அப்ப இவர் ஏதோ ஹதீஸ்ல விளையாடிட்டாரு. யாரெல்லாம் சொல்ல, அந்த அஹ்லு குர்ஆன் ஒரு கூட்டம் உண்டு. அஹ்லு குர்ஆனுடைய வேலை என்ன? ஹதீஸ் எல்லாம் மறுக்கிறவன், ஹதீஸே வேண்டாம், குர்ஆன் மட்டும் போதும், இது அவனுடைய கோட்பாடு. அவன் சொல்றான் அபூ ஹுரைராவை காரணம் வைக்கிறான். அது எப்படி அறிவிக்க முடியும் அபூ ஹுரைராவால? 5000 வேற சம்பவம், வேற வார்த்தை, அந்த வார்த்தையை மாத்தாம சம்பவத்தை மாத்தாம சொல்ல முடியுமா? அப்ப அவர் பொய்ய கூட சொல்லுவாரு, நாங்க ஏத்துக்க மாட்டோங்கிறான். ரசூலுல்லாஹ்வே அதுக்கு காரணம் சொல்றாங்க. அபூ ஹுரைராவினுடைய ஞாபக சக்தி என்ன காரணம்? யார் என்னுடைய சபையில் கலந்து கொண்டு வெற்று ஆடையை தரையில விரித்து சபை முடிந்த பிறகு அதை மூடி தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறாரோ, என்னிடத்திலிருந்து பெற்ற ஒரு வார்த்தையை, ஒரு எழுத்தை கூட அவர் மறக்க மாட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கு. அபூ ஹுரைரா அதை வளமைப்படுத்தினார். எப்போ வந்தாலும் இதை பண்ணிடுவார். யார் என்னுடைய சபையில் கலந்து கொண்டு அவருடைய மேலாடை இருக்குல்ல, அந்த மேலாடையை தரையில விரிச்சு வச்சு என் சபை முடிந்த பிறகு அந்த ஆடையை பொறிந்து மூடி தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறாரோ, நபி சபைக்கு மட்டும்தான் இது பொருந்தும், எல்லா பயனுக்கும் பொருந்தாது. அவர் ஒருபோதும் என்னிடத்திலிருந்து பெற்ற செய்தி அவர் மறக்க மாட்டார் அப்படின்னு ரசூலா. இதையும் அறிவிக்கிறது யார் தான்? அபூ ஹுரைரா தான். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் மீது ஆணையாக அன்றில் இருந்து நான் கடைபிடிச்ச அந்த வழிமுறை, ஒரு செய்தியை கூட மறக்கல. நீ தூக்கத்தில் எழுப்பி கேட்டா நான் சொல்லுவேங்கிறார். எப்படினாலும் கேளுங்க, மாத்தி குழப்பி கூட கேளுங்க, நான் சொல்லுவேங்கிறார் அபூ ஹுரைரா. என் மீது விமர்சனம் வைக்கப்படுது, இன்ன வரைக்கும் வைக்கப்படுது, அபூ ஹுரைரா காலத்தில் வைக்கப்பட்டது. அப்ப அபூ ஹுரைரா என்ன சொல்றாங்க? நான் அதை மறந்தது இல்லை, ஒருபோதும் மறக்கல. ஆயிஷா நாயகி குற்றச்சாட்டு வச்சாங்க, நாங்க மனைவிமார்கள், நபி கூட ஏறத்தாழ எத்தனை வருஷம்? 10 வருஷ காலம் நாங்க இருந்திருக்கிறோம். குற்றச்சாட்டுனா இவர் சொல்றதெல்லாம் போய் அந்த விதத்தில் இல்லை. இவ்வளவு அறிவிக்கிறாரே, இவர் மேல மறுபடியும் குற்றச்சாட்டு வைக்கப்படுமேங்கிற அந்த ஆதங்கத்தில் பேசுறாங்க. இவ்வளவு அறிவிக்க வேண்டாம் அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் தெரியாத செய்தி யாருக்கு தெரியுது? இந்த அபூ ஹுரைராவுக்கு தெரிகிறது. அப்ப அபூ ஹுரைரா ஒரு முறை சொல்றாங்க, நான் எப்படி இந்த ஹதீஸை கத்துக்கிட்டேன் தெரியுமா? அன்சாரிகள் எல்லாம் சொத்துக்களை பராமரிக்க போயிட்டாங்க, முஹாஜிர்கள் எல்லாம் சொத்துக்களை பெறுவதற்கு போயிட்டாங்க, சம்பாதிக்க போயிட்டாங்க. நான் ஒரு முஹாஜிர், ஆனா நான் எந்த சொத்தையும் பெறதுக்கு போகல. நபி கூட இருந்தா போதும், நபி இன்னைக்கு மௌத்தானாலும் சரி, 10 வருஷம் கழிச்சு மௌத்தானாலும் சரி, நபி கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறதுக்காண்டி கல்யாணம் முடிக்கல. அவர் யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிக்கல. நிறைய பேர் இப்போ நினைச்சிட்டு இருக்காங்க அவர் மௌத் வரைக்கும் முடிக்கலன்னு. அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் மௌத் வரைக்கும் முடிக்கல. அது வரைக்கும் கல்யாணம் முடிக்கிறதுக்கான தேவை இருந்தது, அவசியம் இருந்தது. கல்யாணம் முடிக்கல, கொஞ்சம் தள்ளி போட்டார், நோம்பு வச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு. பிறகு கல்யாணம் முடித்தாரு, நல்ல முறையில் வாழ்ந்தாரு. எந்த அளவுக்குன்னா அவருக்கு சொத்துக்கள்லாம் வந்தது, அடிமையெல்லாம் கிடைத்தது என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கு. அந்த 3 ஆண்டு காலம் படாத பாடு, அதாவது உச்சபட்ச பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தார். பசியினுடைய காரணம், பள்ளிவாசல்ல பசியில படுத்து கிடப்பாராம். சஹாபாக்கள் வக்து தொழுகைக்கு வந்துட்டு போவாங்கல்ல, என்னை ஏறி மிதிச்சுட்டு போவாங்க. அவங்க நினைப்பாங்களாம் படுத்து கிடக்கிறது அபூ ஹுரைரான்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைப்பாங்க ஏதோ பைத்தியக்காரன் கீழே படுத்து கிடக்கிறான் போல அப்படின்னு நினைத்து கொண்டு பேசிக்கொண்டு அவர்கள் செல்வார்கள். படுத்து கிடக்கிறது இந்த அபூ ஹுரைரான்னு யாருக்கும் தெரியாது. நான் அவ்வளோ பசியில கடந்து உருண்டேன், அவ்வளோ பிரச்சனையில இருந்தேன். ஆனாலும் நபியிடத்தில் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த 3 ஆண்டு காலம் செய்த போராட்டம். யோசிச்சு பாருங்க, மார்க்கத்தை கத்துக்கணுங்கிறதுக்கு 3 வருஷம் அவர் பட்ட பாட்டினுடைய விளைவு அவர் இப்போது நன்மை அனுபவித்துக் கொண்டிருப்பார் இன்ஷா அல்லாஹ். மறுமை நாள் அதற்கான ஒரு பெரும் கூலியை, நற்கூலியை, நற்பாக்கியத்தை அவர் பெறுவார் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அந்த தியாகம் மட்டும்தான் ஒரு மனிதரை வேறு ஒரு பரிணாமத்திற்கு மாற்றும். நான் எந்த தியாகமே பண்ண மாட்டேன்னா அந்த பரிணாமத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது.
இன்றைக்கு நம்ம எந்த அமல் செய்தாலும், எந்த துறை சார்ந்த காரியத்தை நீங்கள் எடுத்தாலும், அபூ ஹுரைராவுடைய செய்தியை டச் பண்ணாம அந்த அமலை செஞ்சு முடிக்க முடியாது. நீங்கள் தொழுதால் அபூ ஹுரைராவுடைய ஒரு செய்தி அது வரும். உள்ள ஒளி செஞ்சா, நோன்பு வச்சா, ஹஜ் பண்ணா, தர்மம் செய்தால், தலாக்கு சம்பவம், ஹுலா சம்பவம், அது மாதிரி சட்டத்திட்டங்கள், ஹலால் ஹராம் எதை எடுத்துக்கங்க, அபூ ஹுரைராவுடைய ஒரு செய்தியை டச் பண்ணாம அந்த அமல் முடியாது. அப்படி எல்லா துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவிற்கு ஹதீஸ் அறிவிப்பாளராக யார் மாறினா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது. இவருடைய இலக்கெல்லாம் என்னது? எனக்கு வயிறு நிரம்பினா போதும், எங்க இருந்தாலும் நிரம்பும். அங்க எங்க ஏதாவது அன்பளிப்பு கிடைக்கும், யாராவது ஒரு தர்ம பொருள் கொடுப்பாங்க. தர்ம பொருள் ரசூலுக்கு தான் தடை, அபூ ஹுரைராக்கு தடை கிடையாது. யாராவது தர்ம பொருள் கொடுப்பாங்க, யாராவது அன்பளிப்பு கொடுப்பாங்க, அப்படி ஏதாவது வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிறது. நான் நபியை விட்டு நகர மாட்டேன். நபி வீட்டை விட்டு வெளியே வந்தா என்ன பாத்துறணும், என்ன விட்டு அதுக்கப்புறம் அவங்க எங்க தான் போகணும், வீட்டுக்குள்ள தான் போகணும். அதுக்கிடையில சம்பவம் என்னென்ன சம்பவங்கள் நடந்தாலும் அது என்னுடைய பார்வையிலிருந்து தப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளவு பெரிய அளவில் மார்க்கத்தை தேடுவதற்காக அவர் போராடினார் என்பதை ஹதீஸ்கள் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. யாருக்கு சொர்க்கத்தினுடைய கைக்குட்டை உலகத்தில் இருக்கக்கூடிய பட்டாடையை விட மேன்மை பெற்றதாக இருக்கும்னு ரசூல் அறிவிப்பு செஞ்சாங்க? யாருக்கு? ஆண்கள் பேர் சொல்லிருங்க. 30 செகண்ட் இருக்கு, அது சொல்லிருங்க. இல்ல இல்ல, சாதி இப்னு முஆத். சரி, வாங்க முடியட்டும், அதுக்கான விளக்கத்தை நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு பட்டாடை ஒன்று, வெளிநாட்டில் உள்ள ஒரு பட்டாடை நபிகளாருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டு அதை சஹாபாக்கெல்லாம் தொட்டு பார்க்கறாங்க. மார்க்கத்தில் ஆண்கள் பட்டாடை தொட்டு பார்க்கறலாம் ஹராம் கிடையாது, உடுத்துவது தான் ஹராம். இதை இறுதி கேள்வி வச்சுக்குவோம் பாங்க சொன்னதுனால, சரிங்களா? உடுத்துவது தான் ஹராமே தவிர தொட்டு பார்க்கறது ஹராம்லாம் கிடையாது. இந்த பட்டாடையினுடைய ஒரு பண்பு என்ன அப்படின்னா, அது போலித்தனமான பட்டெல்லாம் கையில இலகுவா அமுட்டும், தெரிஞ்சிடும். இந்த உண்மையான பட்டாடை இருக்குத, அதனுடைய உண்மையான சுவாரஸ்யம், அதனுடைய வலுவழுப்பு தன்மை, அதனுடைய நேர்த்தியான ஒரு தைக்கக்கூடிய முறை, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பட்டாடை மாதிரி ஒரு சிறந்த ஆடை உலகத்தில் கிடையாது. யதார்த்தம் அதுதான் உண்மை. பட்டாடையை விட சிறந்த ஒரு ஆடையெல்லாம் கிடையாது. அல்லாஹ் தடுத்துட்டான், அவ்வளவுதான் விஷயம். ஆண்களுக்கு என்ன பண்ணிட்டான்? பட்டாடை அணியாதீங்க, அது ஒரு சிறந்த ஆடை. சஹாபாக்கள் தொட்டு பார்த்துட்டு சொல்றாங்க, எவ்வளவு அழகா இருக்குது இந்த ஆடை அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் பார்க்கிற இந்த தலை சிறந்த இந்த ஆடை இருக்குத, இந்த சாத் இப்னு முஆத் அவங்க மௌத் ஆயிட்டாங்க. சாத் இப்னு முஆதுக்கு சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய கைக்குட்டை இருக்குத, இதில் இந்த ஆடையை விட பிரம்மாண்டமான ஆடையா இருக்கும். அந்த அழகுலையும் நேர்த்தியான அந்த உருவாக்கம், அந்த படைப்பிலையும் இதெல்லாம் ஒரு ஆடையே கிடையாது. அவருக்கு கைக்குட்டையா இருக்கக்கூடிய இதுக்கு தகுதி இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த சாத் இப்னு முஆதுக்கு மறுமை நாள கைக்குட்ட அவசியம் கிடையாது. வேர்வை கஸ்தூரி வாடை கமலக்கூடியது, சளி வரப்போறது இல்லை. கைக்கூட்ட அங்க வேஸ்ட், யூஸ்லெஸ். அது அப்படி யூஸ்லெஸ்ஸா இருக்கிற கைக்குட்டைய அளவுக்கு கூட எது தகுதி இல்லை, இந்த பட்டாடை வருவதற்கு தகுதி கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவங்களுடைய பல சிறப்புகள்ல இது ஒரு முக்கியமான சிறப்பு என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கேள்வி முடிச்சிருவோம். கடைசியா இந்த கேள்வி எங்க பதில் எங்க நிகழ்ச்சி நம்ம நடத்துறோம்.
ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடத்தணும்னா குர்ஆனில் இருந்து கேள்விகள் அப்படின்னு நடத்தணும். இந்த 2ல் வந்து இப்போ வரைக்கும் சொல்றாங்க, சில பெண்களோ ஆண்களோ குர்ஆனை நடத்துங்க அப்படின்னும், சில பெண்கள் ஆண்கள் இல்லை இந்த சஹாபிகள் பத்தி ஹதீஸ்ல இருந்து விளக்கங்கள் அது நடத்துங்கன்னு சொன்னாங்க. லைவ் ஆஃப் அப்படி சொன்னாங்க. எது வந்து தேவை வந்து கலந்துக்கிற நீங்க தான்